பணம். பணத்த வச்சு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான பொருள வாங்கலாம். ஆனா பணத்த வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பணம் தான் நம்மள ஒரு மனிதன வந்து மாத்தி கைது செய்யக்கூடியது பணம் தான். அந்த பணத்துக்கு மேல அதிகமா நீங்க எந்த அளவுக்கு பற்று பாசம் வச்சு நீங்க சேர்க்கிறீங்களோ, ஒரு நாளைக்கு நீங்க உள்ள போயிடுங்க. உலகத்துல எத்தனாயிரம் பேர பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பணம், சொத்துன்னு அதெல்லாம் நீ சேர்த்து எங்க கொண்டுட்டு போற? எங்கேயும் கொண்டுட்டு முடியாது. நீ உன் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரன்ல, ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனிய, ஒரு பக்கத்துல உன் கூட இருக்கிற பசின்னு வர்றவனுக்கு, தானா தேடி வர்றவனுக்கு குடுக்கணும். அதுதான் புண்ணியம். நீ தேடி கொண்டு போய் குடுக்குறது அது பேரு வந்து விளம்பரம். அந்த மாரி இந்த பணம்ங்கிறவங்க உடல் ஆரோக்கியம் இல்லாம, பயங்கர நோய்வாய்ப்பட்டு, ஒரு உண்மையான ஒரு இறை பக்தியில உள்ளவங்களுக்கு, ஒரு சிவாலயம் கட்டுறாங்கன்னா, அந்த ஆலயத்துக்கு குடுக்கணும். மற்றபடி அம்பாள் ஆலயத்துக்கு குடுக்கணும். இந்த மாரி நம்ம அழியாத சொத்துங்களுக்கு அந்த பணம் தேவை. இந்த பொருள் வந்து நமக்கு வேணும். அத விட்டுட்டு நாம என்ன செய்றோம்? நேரா போறோம். 10 மாடி கட்டுறோம். 10 மாடி ஒரு மனிதனுக்கு தேவையா? ஒரு குழந்தை பெக்கிறோம். அந்த குழந்தை என்ன செய்றோம்? முடிஞ்ச அளவுக்கு வளர்த்து அவனுக்கு நம்ம சொத்து சேர்த்து வச்சிடுறோம். அவனுக்கு வந்து இந்த இறைவன் அவனுக்கு ஒரு வேலையை கொடுப்பான். அவன் சொத்து சேர்த்து அவன் வாழ போறான். நீ சொத்து சேர்த்து வச்சு அவன் சாப்பிடணும் உனக்கு எதுக்கு தலையெடுத்து? ஏன் பணத்தை சேர்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? யாராவது ஒருத்தர் பணம் சேர்த்து நீங்க நிம்மதியா நான் இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லுங்க. இங்க எத்தனையோ பேரு ஏழைப்பாட மக்கள் இந்த கிரிவல பாதையிலும் சரி எல்லா சிவாலயத்திலும் படுத்து கிடக்குறாங்களே, அவங்க எல்லாம் வந்து பணத்தை வச்சுட்டு படுத்துக்காங்க. நிம்மதியான தூக்கம் இருக்கு. அந்த நிம்மதியான தூக்கம் இருக்கு. நிறைய பேர் என்ன சாமி? நிறைய பேர் பணத்தை விட்டுட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்கல்ல. அதுதான் சொல்றேன். அந்த பணம் நான் வேணான்னு விட்டுட்டு வந்தனாலதான் அவங்க இங்க நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா பணம் வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க நிம்மதியா தூங்க முடியாது. இந்த பாருங்க, தலையில ஒரு பேக்க வச்சுட்டு படுத்து கிடக்கிறப்ப நிம்மதியா தூங்க அங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு மனிதனுக்கு தேவை நிம்மதியான தூக்கம், நல்ல சாப்பாடு, மானத்தை மறைக்கிறதுக்கு உடை. இதுதான் வேணும். ஏதோ ஒரு வேலை. சாமி நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கலாம். நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்தவன் தான். எனக்கு பணம் தேவையில்லை. தேவை பணம் எப்ப வேணும்? பசிக்குதா? நான் உட்காந்துட்டு எம்பெருமான்ட்ட சொல்லுவான், என் சிவபெருமான்ட்ட சொல்லுவான், அப்பா இன்னைக்கு எனக்கு பசிக்குதுன்னு. யாராவது ஒரு புள்ள மூலியமா உங்களை கொண்டு வந்து கொடுப்பார். நான் யாசை கெடுக்க கூடாது, யாசை கெடுக்க மாட்டேன். ரெண்டாவது, ஒரு திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருப்பணிக்கு வந்து நீங்க வந்து சிவாலயம் கட்டுறோம் அப்படின்னா, ஒரு சிவன் மேல ஒரு பற்று வச்சுக்கிற நீங்க என்ன செய்யுங்க? தேடி போய் சிவன் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம காசு கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம், அந்த திருப்பணியை எடுத்து நம்ம நடத்தி முடிச்சு கொடுத்துட்டு வரலாம். அப்படிங்கிறப்ப பல ஜென்ம பாவங்கள் போகும். அந்த சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டிருக்காருன்னு அர்த்தம். யாருக்கு உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு? ஒரு சிவாலயம் கட்டுறதுக்கு ஒரு சாதாரணமா ஒரு சின்னதா ஒரு 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் நம்மளால வசூல் பண்ணி கட்ட முடியாதா? யாசகம் எடுக்கக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் இறைவன் மேல நம்பிக்கை வச்சுக்கிறவன் பணத்து மேல ஆசைப்பட மாட்டான். இது சத்திய வாக்கு. பணத்து மேல ஆசை உள்ளவன் இறைவன் மேல ஆசை வைக்க மாட்டான். அப்ப பணம் வேணுமா வேண்டாமான்னு நாம தான் முடிவு பண்ணும். நமக்கு பணம் தேவையில்லை. நமக்கு தேவையெல்லாம் இறை பக்தி தான். அதன் மூலியமா ஐயா நமக்கு நடத்தி கொடுப்பார். ஓ நம சிவாய.